ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி டே 2. ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா பீச்சுக்கு தான் போகிறோம். இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பீச் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீச் முடிஞ்சிட்டு நாங்கள் நேராக அந்த பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிசார்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுறோம். ஸோ யா, திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். லெட்ஸ் கோ. பிரேக்ஃபாஸ்ட் அட் 7-Eleven. வேறு எங்கேயுமே சாப்பாடு இல்லை. ஸோ இல்லை சொல்லிட்டு வாங்கிட்டு காஃபி இல்லாமல் ஐ கேனாட். ஸோ லெட்ஸ் ஈட். இல்லையே, அதுதான் சர்ப்ரைஸு. எனக்கு பீடிக்கு வர மாதிரியே இருக்கு. என்னது கவின் எனக்கு அனுப்பிடுங்க கவின். சாவடியே இருக்கு. அது பழக ஆரம்பிச்சுட்டா. சும்மா ஒரு கர்ட்டஸிக்கு தான் வந்தாச்சு. எனக்கும் கடலுக்கும் வேற ஆகாதா? அது ஒரு பாட்டு வருவேன், எனக்கும் கடலுக்கும் ஆகாசத்துக்கும். என்ன விட்டு குப்பை. ஆமா, நல்லா இருக்கு. இப்போ ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் திவ்யா கூதுவாங்க. டிங் டங் கோயில் மணி. See, நாங்க எவ்வளவு பேர். Do you see the building over there? Yeah, we're going there after this. Oh my God. We will walk along the beach, okay? And we'll stop over there. How many kilometers? 2 kilo. Just not that far, okay? And then you have to grab. என்னை அழகா இருக்குன்னு சொல்லு தாய்லாந்துல. மாமா ஐட்டே, நான் நல்ல மூட்ல இருக்கிறப்பவே உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்க. Comfortable with your body. Kalau we got belengnya. Our word in is a dialect in Natal Park. We will say this feeling is It's very. When you feel like a சொல்லு. for today. And now I will announce the third winner. Third winner. Congratulations to சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. சாப்பிட்டீங்க? ஓகே, சாப்பிட்டு நம்ம ஹைலேண்ட் போகிறோம். ஆச்சா அவன் பாரு இந்த வீடியோவில் கொஞ்சம் நடிச்சிருக்கான். அந்த முதல் டீம் லைக்கார கவி பண்ணிட்டு தான்
ஸோ நாங்கள் ரிசார்ட்டில் செக்இன் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கே போயிட்டு நான் மட்டும் காட்டுறேன். ஓகே, இந்த போட்ல போறோம்னு நினைக்கிறேன். ரிசார்ட்க்கு தெரியல, நினைக்கிறீங்க இல்ல, அதான் போட்ல தான் போறோம். ஏ இனி ஃபர்ஸ்டா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுதுங்க. ஆமா, நல்லா இருக்கு. போட்ல ஏற போறோம். இந்த நேரத்துல உயிர் பயம் தெரிஞ்சிருச்சு. பயமா இருக்கு. நன்றி. எப்படி போய் சொல்லு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவேன். போதும் உனக்கு, அதுதான் துண்டு. ரைட்டா இருக்கும். ஒரு இவங்க ஆழம் தான் பத்தாதான் போடி. பக்கம் பக்கம் தான் எல்லாம் மீட் பண்ணிக்கலாம். ஓ ஜாலியா இருக்கும். இங்கேயே அதுங்க ஃபுல்லா ஒரு வாரம் எடுத்துருக்கலாம். ஒன்றும் பண்ணி எடுக்க முடியாது. எஸ் கேம்லா பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கும் வானத்துக்கும் ஒரே ஒரு லைன் தான். வந்தோடனே ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, திஸ் இஸ் அவர் ரூம் ஃபார் ஒன் டே. ஒன் டே தானே நம்ம தங்குறோம். திஸ் இஸ் மை பெட். கடலுக்கு வந்தா ரசிக்கணும். ஆனால் எங்களை வந்து குப்பை தேடுங்கன்னு திருப்பியும். Oh shit, what the fuck? Why got brake fluid? Yeah. Brake fluid. Gas is it? Oh, I think it's oil. Yes. கடல் காத்து, சாப்பாடு பயமா இருக்கு. எஸ்கியூஸ் மீ, விட்டுட்டு சாப்பிட்றீங்க, வரேன். For them to flow from the ocean itself, get stuck in the sand because they are wet. So that's why they stay there for a longer time, because they are smaller. My God. நவரு செம்ம அழகா இருக்கு. நிலா வெளிச்சம், கடற்கரை ஓரம் ஆண்டி நிக்கிறேன். நார்க்கே தேவை கிடையாது. கடவுளே,
லைட் தெரியும். ஐயோ இப்படி இல்லை. So yeah, the day end with this kind of view. நாங்கள் எல்லாமே இந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டோம். So that's it. Wait for the next part.